Hello children, how are you all? Welcome to class second. Okay students, today we are going to learn new lesson in GK subject. Okay students, go to the lesson name. Lesson 5 birds. Birds na என்னன்னு தெரியுமா? Birds na பறவைகள். அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Birds are the only animals that have feathers, other important features for birds and wings, and hollow bones. Birds also lay eggs. Birds, like other living beings, need food. Some birds eat flesh, while some eat grains, seeds, and fruits. Birds use their beaks and claws to catch, hold and eat their food. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, பறவைகளுக்கு மட்டுமே என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, இறகுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெக்கைகள் வேற்று எலும்புகளான பிற முக்கிய அம்சங்களை பற்றி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. பறவைகள் என்ன பண்ணுது, முட்டையிட்டு என்ன பண்ணுது, குஞ்சு பொரிக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்ற உயிரினங்களை போன்று சில பறவைகள் மாமிசத்தை உணவாக உண்கின்றன. என்னது, சிங்கம் புலிலாம் என்னது மாமிசம் இருக்குது, மற்ற அனிமலை அடித்து சாப்பிடுதில்ல, அது போல் சில பறவைகள் என்ன பண்ணுது, மாமிசத்தை உணவாக உண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு என்னது, ஈகல், வல்ச்சர், அதெல்லாம் என்னது மாமிசம் இறந்த உயிரினத்தை உணவாக சாப்பிட்ற என்னது ஒரு பேர்டு. சில பறவைகள் தானியங்கள், விதைகள் மற்றும் பழங்களை சாப்பிடுகின்றன. சில பறவைகள் என்னது, தானியம், பழங்கள், விதைகள்லாம் சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. பறவைகள் தங்கள் அலகுகளையும் நகங்களையும் பயன்படுத்தி தங்கள் உணவை பிடித்து சாப்பிடுகின்றன. என்னது அலகுங்கன்னா என்னன்னா, அந்த கிராவ்ஸ் இருக்குல்ல, அந்த மூக்கு அப்புறம் நகம், அது காலோடைய நகங்களை என்ன பண்ணுது, பயன்படுத்தி உணவை பிடிச்சு சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. One peacock. This bird is known as peacock. Females are called peahens. The whole group is called peafowl. There are 3 types of peafowl in the world: Indian, green and Congo. Indian peafowl live in India, Pakistan and Sri Lanka. Green peafowl are found in Southeast Asia. Congo peafowl are from Central Africa. A group of peafowl is called a party or a pride. The Indian peafowl is the national bird of India and is protected in the country. See the picture. படத்தில் பார்த்தீங்களா, this is a peacock bird. இது என்னது, இந்தியாவின் நேஷ்னல் பேர்டு ஆஃப் த இந்தியா, பீகாக். இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த பறவை மயில் என்று அழைக்கப்படுகிறது. பெண் மயில்கள் பீயன் என்று அழைக்கப்படுகிறது. மொத்த குழுவும் மயில் என்று அழைக்கப்படுகிறது. உலகில் 3 வகையான மயில்கள் உள்ளன: இந்தியன், கிரீன் மற்றும் காங்கோ. இந்திய மயில் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் இலங்கையில் வாழ்கிறது. தென்கிழக்கு ஆசியாவில் பச்சை மயில் காணப்படுகிறது. காங்கோ மயில் மத்திய ஆப்பிரிக்காவில் வாழ்கிறது. மயில் ஒரு குழு, விருந்தினர் அல்லது பெருமை என்று அழைக்கப்படுகிறது. மயில் இந்தியாவின் தேசிய பறவை, நம் நாட்டில் பாதுகாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பேர்ட் பீஜியன். பீஜியன் என்னன்னு தெரியுமா? பீஜியன்னா புறா. Pigeon lives close to humans. It is found in grey and white colors. Pigeon is often kept as a pet. In olden days, pigeon were used as a letter carrier. See the picture. பிக்சரில் பார்த்தீங்களா, இதான அது புறாவை உடைய படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, புறா மனிதர்களுக்கு நெருக்கமாக வாழ்கிறது. இது சாம்பல் மற்றும் வெள்ளை வண்ணங்களில் காணப்படுகிறது. புறா பெரும்பாலும் செல்லமாக வளர்க்கப்படுகிறது. பண்டைய காலத்தில் புறாக்களை ஒரு கடித கொரியராக பயன்படுத்தினர். நெக்ஸ்ட் பேர்ட் காமன் மைனா. Common myna is a bird with a brown body and a black head. It have a yellow patch around the eyes. It is beak and feet are bright yellow in color. It is usually seen in pairs. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, பொதுவாக மைனா பழுப்பு நிற உடலும் கருப்பு தலையும் கொண்ட பறவை. இதன் கண்கள் சுற்றி ஒரு மஞ்சள் இணைப்பு உள்ளது. இதன் அலகு மற்றும் கால்கள் பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது பொதுவாக ஜோடிகளாகவே காணப்படுகிறது. See the picture.
பிக்சரில் பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஏ மைனா பேர்டு. நெக்ஸ்ட் ஒன் பீக். என்னது, பேர்ட்ஸோடைய பீக்லாம் கொடுத்துருக்காங்க. பீக்னா என்னன்னு சொன்னேன், அழகு. அந்த மூக்கு இருக்குல்ல, அதை தான் பீக்குன்னு சொல்லுவாங்க. Since birds have no teeth, so the shapes of their beaks vary depending on the types of food they eat. Birds use their beaks to gather food, tear food into pieces, drinking water, collect nesting materials. இதுக்குன்னா தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, பறவைகளுக்கு பற்கள் இல்லாததால், எனவே அவற்றின் அலகுகளின் வடிவங்கள் அவை உண்ணும் உணவின் வகைகளை பொறுத்து மாறுபடும். பறவைகள் தங்கள் அலகுகளை எதற்கெல்லாம் பயன்படுத்துகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் அதனுடைய அலகு பயன்படுத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. உணவை சேகரித்தல், உணவை துண்டுகளாக கிழித்தல், நீர் குடித்தல், கூடு கட்டும் பொருட்களை சேகரிக்கவும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, see the பிக்சரில் பார்த்தீங்களா, அந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, பேர்ட்ஸோடைய பீக் கொடுத்துருக்காங்க. ஒரு பேர்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீக் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது, ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பீக்கு என்ன சொல்கிறாங்க, டியரிங் பீக். டியரிங் பீக்னா என்ன தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா, கிழித்தெறியும் அழகு. நெக்ஸ்ட் ஒன் ப்ரீச்சிங் பீக். ப்ரீச்சிங்னா என்னது, அங்கே பாருங்கள் ஸ்வாம்க்கு அந்த இதுக்கெலாம் என்னது, ரொம்ப நீளமாக இருக்குது பாருங்கள். இதுக்குன்னா தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா பிரசங்க அழகு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங் பீக். ஸ்ட்ராங் பீக்னா என்னது, வலுவான அழகு. எந்தெந்த பேர்ட் இருக்குன்னு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் ஏ ஃபேண்டாஸ்டிக் டே. தேங்க்யூ சில்ட்ரன்.